கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து அந்த சபையில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ரேவதி உட்காருங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து சொன்னோன்னே அப்படியே ரேவதி மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கே, கல்யாணம் உனக்கு பண்ணலான் இருக்கேன், உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அம்மா கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நீ யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து எதுவும் சொல்லாமல் எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வேக வேகமாக போகிறாங்க. ஏய் ரேவதி நிற்க போறியா இல்லையா? என்ன தைரியம் இருந்தால் உன்கிட்ட நான் சம்மதம் கேட்டு இந்த கல்யாணம் நடக்கலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி பண்ணுவ? நான் உன்கிட்ட சம்மதம் கேட்பேன், ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கணும், உங்கள் விருப்பமே என்னோட விருப்பம்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அவங்கள மீறி எதுவும் செய்வோமா? அவங்க நம்ம குடும்பத்துக்கு எப்போதும் நல்லது தான் செய்வாங்க. தேவையெல்லாம் பேசாதன்னு சொன்னோன்னே எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனா இல்லை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக ரூமுக்கு வந்து போகிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாக வந்து கல்யாணம் வந்து பண்ணலாம், நம்ம பொண்ணுக்கே வந்து விருப்பம் இல்லாதப்ப நம்ம என்னத்தம்மா சொல்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. ஏங்க சும்மானு இருங்க, அவள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பா, நம்ம தான் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி வந்து முடிவெடுக்கிறாங்க. அக்கா நீ முடிவெடுக்கா, அவெல்லாம் ஒரு ஆள்னு நீ கேட்டுட்டு இருப்பியா, இன்னும் ஐயோப்பாவான்னு சொல்லி கேள்வி கேட்டால் அவன் நான் ஓவராக அப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி சந்திரலேகா வந்து பேசுகிறாங்க. அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது மாமா விடுங்க, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி மயில் வாங்கணும் சொன்னோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வீட்டில் யார் யார் எப்படி எப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுவாதி வந்து கிட்ட கேட்குறாங்க. கார்த்தி உங்கள் அக்காவை பற்றி உனக்கு எதுவும் விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியும்னா உங்கள் அக்கா ஏன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லாமல் இருக்கா? உங்கள் அக்கா வேறு யாரையும் விரும்புகிறாளா? சேச்சா எங்கள் அக்கா யாராவது விரும்புகிறதா? அதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட. உடனே வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வேக வேகமாக வந்து அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. ரேவதி இருக்கிற ரூமுக்குள்ளே. ரேவதி எதுக்காக உங்கள் அம்மா கிட்ட கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி. உன் வேலையை மட்டும் பார்க்குறியா, தேவையில்லாத விஷயத்தில் வந்து மூக்கம் நுழைக்காத. சரி அவர் கேட்டார், நீ சொல்லலை, விருப்பம் இல்லை, ஆனால் நீ வந்து ஏன் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க. வயசுக்கு தகுந்தாப்புல பேசு அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, அவர் கேட்டால் அந்நியங்கிற, நான் கேட்டால் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ எனக்கு சாப்பாடு அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தல, அப்போனா நான் என்ன அந்நியன் நினச்சா எடுத்துகிட்டு வந்து கொடுத்த? நான் உன் மேலே பாவப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். என்ன விஷயம்னு சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் நான் வந்து சரி செஞ்சு தரேன். நீ யாரையும் காதலிக்கிறியா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேவதி கிட்ட. நம்ம கார்த்தி நான் காதலிக்கலை, ஆனால் என்னோடய அத்தை பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னோன்னே தூக்கி வரிப்பட்டது கார்த்திக்கு. என்னங்க சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா? அதெல்லாம் ஆயிருக்காது, நிச்சயம் எங்கள் அபிராமியோட பசங்களோட தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது மட்டும் நான் தெளிவாக இருக்கேன். அப்படி இருந்தால் தான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும். அப்பாவோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். நான் மட்டும் இந்த விஷயத்தை எங்கள் அப்பாட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக சரிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் ரெண்டு பேரோட குடும்பமும் வந்து ஒன்று சேரணும். அவரும் பாவம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவரோட ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ரேவதி வந்து முடிவெடுக்கிறாங்க. கார்த்திகை தூக்கி வாரி போட்டுருது. நீ என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற விஷயத்த வந்து எப்படி நான் வந்து சொல்கிறது? என்னங்க இவ்வளோ நேரம் வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருந்தீங்க, இந்த விஷயத்துக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்க வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இந்த விஷயத்துக்கு என்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி சுவாதிக்கிட்ட வந்து கேட்டோன்னே என்ன சொல்கிற, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன். ஆமாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்டயே வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்னத்தை சொல்கிறது? கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது கார்த்தியவா? உன்னை எங்கே சொன்னா? நீ தான் அத்தை பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுவாதி வந்து இல்லைம்மா அவர் பேர் என்னவா இருக்குன்னு தெரியல, கார்த்திகிட்ட போய் கல்யாணத்துக்கான விருப்பம்லாம் வந்து பேசுனா நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் அம்மா கிட்ட தைரியம் இருந்தால் இதை பற்றி பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம கார்த்தி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.